Good morning students. I am Ramesh, Department of Mathematics, 11th Standard, Volume 2, Chapter 10, வகை நுண்கணிதம், வகைமை மற்றும் வகையிடல் முறைகள், Differentiability and Method of Differentiation. (10.2) exercise பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் எக்ஸை பொறுத்து வகைப்படுத்த நமக்கு ஃபஸ்ட்டு கொஷின் y = x³ + 5x² + 3x + 7 இதுதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின். இதை நம்ம எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தணும். இப்போ ஜென்ரலாக டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா அப்படின்னா d/dx of x power n = n × x power n - 1. இதுதான் நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா டிஃப்ரென்ஷியேஷனில். இங்கே சைடில் நோட் பண்ணிக்கிங்க. d/dx of x power n = n × x power n - 1. ஸோ அந்த ஃபார்முலா அடிப்படையில் நம்ம இந்த x³ 5x², 3x 7 இது எல்லாத்தையுமே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப நமக்கு x³ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். d/dx of x³ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா இது n இதுக்கு முன்னாடி சொன்ன ஃபார்முலா தான், n × x power n - 1. என்னோட வேல்யூ 3 × x power 3 - 1, அதாவது n × x power n - 1. இப்போ 3x² வரும், அதாவது 3x × power 3 × x power 2 கிடைக்கும். அதுதான் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த 5x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 5 அப்படியே வச்சுக்கணும். இந்த x²க்கு x power n ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதாவது 2 × x power 2 - 1 அந்த ஃபார்முலா கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 5 × 2 10 கிடைக்கும். 10 × x power 1 வரும். அந்த 10x power 1 தான் 10x நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது 3x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். 3x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு 3 × x power, அதாவது 3 × 1 × x power 1 - 1 வரும். அப்போ நமக்கு 3 × x power 0 வரும். x power 0ஓட வேல்யூ 1. ஸோ நமக்கு 3 மட்டும் கிடைக்கும். லாஸ்ட்டாக இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 0 கிடைக்கும். கான்ஸ்டன்ட் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 தான் கிடைக்கும். ஓகே, அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா y = e⁻x + sin x + 2. இதில் நமக்கு ஃபார்முலாஸ், அதாவது டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலாஸ் இருக்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலி நான் இப்போ சொன்ன ஃபார்முலா d/dx of x power n = n × x power n - 1 இதுதான் டிஃப்ரென்ஷியேஷனோட ஃபார்முலா. இதே போல் d/dx of log xனா 1/x, d/dx of log x பேஸ் a அப்படின்னா 1/log a × x. a⁻x ஃபார்முலா a⁻x × log a. e⁻x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா e⁻x. sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா cos x. cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -sin x. tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் sec² x. sec x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் sec x tan x. cosec x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -cosec x cot x. cot x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா -cosec² x. cosec x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -cosec x cot x. cot x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -cosec² x. sin inverse x ஃபார்முலா 1/√1 - x². cos inverse -1/√1 - x². tan inverse x = 1/1 + x². ஸோ இது எல்லாமே டிஃப்ரென்ஷியேஷனுக்கு வரக்கூடிய
ஃபார்முலா. காட் இன்வெர்ஸ் எக்ஸ் இருக்குது, சீக்கன் இன்வெர்ஸ், கொசிக்கன் இன்வெர்ஸ், இது எல்லாமே நமக்கு இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாஸை நம்ம எழுதி வச்சுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா dy by dx of u plus or minus v, du by dx plus or minus dv by dx. d by dx of uv equal to u into dv by dx plus v into du by dx. அடுத்து d by dx of u by v, அதில் பார்த்தோம் அப்படின்னா v into du by dx minus u into dv by dx v square. K d by dx of k into f of x equal to k into d by dx of f of x. d by dx of k equal to 0, அதாவது கான்ஸ்டன்ட் வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 0 கிடைக்கும். அதே மாதிரி d by dx of x power n equal to n into x power n minus 1. d by dx of log x equal to 1 by x. இதெல்லாம் d by dx of root x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும். x cube டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x ஸ்கொயர், x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2, 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா d by dx of a power x equal to a power x into log a. அடுத்து d by dx of e power x equal to e power x. d by dx of sin x அப்படின்றது cos x, d by dx of cos xன்றது minus sin x. tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant squared x, secant x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant x tan x. cosecant x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் cosecant x cot x, cot x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் cosecant squared x. sin inverse x is equal to 1 by root of 1 minus x square, cos inverse x is equal to minus 1 by root of 1 minus x square, tan inverse x is equal to 1 by 1 plus x square. d by dx of cot inverse x equal to minus 1 by 1 plus x square, d by dx of secant inverse x equal to 1 by x into root of x square minus 1, cosecant inverse x is equal to minus 1 by x into root of x square minus 1. X is equal to f of theta, y is equal to g of theta, dy by dx equal to dy by d theta divided by dx by d theta. d by dx of dy by dx equal to d by d theta into dy by dx into d theta by dx. Required trigonometry formula sin 2 theta equal to 2 sin theta cos theta. இது எல்லா ஃபார்முலாவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்தையுமே நம்ம நோட்டில் எழுதி வச்சுக்கலாம். 10.2 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஃபார்முலாஸ் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் 10.2 ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து cos 2 theta equal to cos square theta minus sin square theta, 1 minus 2 sin square theta, 2 cos square theta minus 1. இந்த மூணு ஃபார்முலாவுமே cos 2 thetaக்கு வரக்கூடிய ஃபார்முலாஸ். அது இல்லாமல் 1 minus tan square by 1 plus tan square plus c, tan 2 theta 2 tan theta by 1 minus tan square theta equal to 1 plus tan square by 1 minus tan square, sin 3 theta equal to 3 sin theta minus 4 sin cube theta, cos 3 theta equal to 4 cos cube theta minus 3 cos theta. அடுத்து 1 minus cos theta formula 2 sin square theta by 2, 1 plus cos theta formula 2 cos square theta by 2, sin theta equal to 2 sin theta by 2 cos theta by 2, tan pi by 4 plus theta, 1 plus tan by 1 minus tan. ஸோ இது வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே ஃபார்முலாஸ். இது நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட்டு படித்து மட்டும் பார்த்துங்க.
இது அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது சம்ஸ் பார்க்குறோம். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்குறோம். இதில் y = e power x + sin x + 2 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப e power xக்கு ஃபார்முலா e power x தான், sin xக்கு ஃபார்முலா cos x. இது கான்ஸ்டன்ட் வேல்யூ, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது e power x + cos x. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய தேர்ட் கொஸ்டின், y = 4 cosecant x minus log x minus 2 e power x. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா dy/dx = மைனஸ் இந்த cosecant x ஃபார்முலா மைனஸ் cosecant x cot x. இந்த log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 1/x. இந்த 2 e power x ஃபார்முலா, அதாவது -2 அப்படியே இருக்கும். e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power x தான் நமக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஃபோர்த்து கொஸ்டின், y = x - 1/x² a - b² ஃபார்முலா கொடுக்குறோம். a² + b² - 2ab வரும், x × 1/x வரும். இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு -2 மட்டும் வரும். இதுக்கு அடுத்தது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dx, x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்ம x⁴n ஃபார்முலா யூஸ் பண்ணணும். x⁴n = n × x⁻n - 1 இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணுறப்ப நமக்கு 2 × x⁻2 - 1 கிடைக்கும். அப்போ 2 × x 2x மட்டும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி 1/x² நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த x² நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு வரணும். அப்போ நமக்கு x⁻−2 கிடைக்கும். இப்போ x⁻−2னா -2 × x⁻−2 - 1 வரும். இப்போ -2x⁻−3 கிடைக்கும். இது எப்படி எழுதலாம்னா -2 / +x³ எழுதிக்கலாம். ஸோ அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். அப்போ 1/x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு -2/x + x³. இந்த -2 அப்படிங்கிறது நமக்கு 0 ஆகிடும். ஸோ அதை நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அடுத்தது பார்த்தோம்னா ஃபிஃப்த்து கொஸ்டின், y = x × e power x log x. y = x × e power x log x. இதுலேயும் நம்ம uv ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். uv ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம ஃபார்முலாவில் சொல்லியிருக்கிறோம். அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் எழுத ஆரம்பிங்க. இப்போ இதில் uv ஃபார்முலா அப்படின்னா இதில் மொத்தம் 3 டேர்ம் இருக்குது. இந்த 3 டேர்மில் ஏதாவது ஃபஸ்ட்டு 2 டேர்ம் வச்சுட்டு ஒரு டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். அடுத்தது அடுத்த 2 டேர்ம் வச்சுட்டு ஒரு டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ இதே மாதிரி நம்ம மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம். இப்போ x × e power x வச்சுட்டு log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. அடுத்தது e power x log x வச்சுட்டு x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வரும். அது நம்ம எழுத தேவையில்லை. அடுத்தது x e power x, அதாவது x log x வச்சுட்டோம்னா e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா e power x அதே தான் வரும். அதனால் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ 3லேயுமே பார்க்குறோம் e power x காமனாக இருக்குது, அதை வெளியில் எடுத்துடலாம். இதில் x கேன்சல் ஆயிரும். இப்போ இதுலேருந்து e power x வெளியே எடுத்தால் நமக்கு 1 மட்டும்தான் கிடைக்கும். அடுத்து இதில் log x மட்டும் வரும். இதில் x log x கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 6th கொஸ்டின், y = cos x/x³ அப்படிங்கிறது. இது வந்து u/v ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். u/v ஃபார்முலா ஃபார்முலா அப்படின்றது d/dx ஆஃப் u/v அப்படின்னா u வச்சுட்டு v டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்.
ப்ளஸ் வியை வச்சுட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் டிவைடட் பை வி ஸ்கொயர். அந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் யூவி அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அதாவது u இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ்ன்னு இருக்கும். நம்ம கொடுத்த ஃபார்முலா u இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ப்ளஸ் வி இன்ட்டு டியூ பை டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த டிவி பை டிஎக்ஸுக்கு பதிலாக வி டேஷ்னு சொல்லலாம். இந்த டியூ பை டிஎக்ஸுக்கு பதிலாக யூ டேஷ்னு சொல்லலாம். அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யூ வேல்யூ u வேல்யூ காஸ் எக்ஸு, வி வேல்யூ எக்ஸ் கியூப்னு எடுத்துக்கலாம். அப்படி நம்ம எடுத்துக்கிறப்ப நம்ம விஏ வச்சுட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை எடுத்துருக்காங்க, இந்த டேர்ம் எடுத்துக்கிறாங்க. விஏ வச்சுட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த காஸ் எக்ஸை வச்சுட்டு சென்டரில் மைனஸ் ஃபார்முலா வருது. மைனஸ் யூவை வச்சுட்டு விஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. இப்படி தான், அதாவது எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். விஏ வச்சுட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. மைனஸ் யூ வச்சுக்கிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க பை வி ஸ்கொயர். இப்போ வின்றது எக்ஸ் கியூப் வச்சுக்கிறாங்க, யூன்றது காஸ் எக்ஸ். காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸு மைனஸ் எக்ஸ். காஸ் எக்ஸை வச்சுட்டு எக்ஸ் கியூப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க பை எக்ஸ் கியூப் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 6 கிடைக்கும். இதுலேருந்து எக்ஸ் ஸ்கொயரை வெளியில் எடுத்திருக்காங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா எக்ஸு சைன் எக்ஸு ப்ளஸ் 3 காஸ் எக்ஸ் மட்டும் வரும். எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 3x ஸ்கொயர் வரும்ன்றது தெரியும் ஆல்ரெடி. இப்போ இதில் இந்த 6ஐயும் இந்த ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணால் நமக்கு 4 மட்டும் வரும். இந்த மைனஸ் வெளியில் இருக்கும். இப்போ ஆன்சர் மைனஸ் ஆஃப் எக்ஸ் சைன் எக்ஸு ப்ளஸ் 3 காஸ் எக்ஸ் பை எக்ஸ் பவர் 4. அடுத்தது 7th கொஸ்டின். y ஈக்குவல் டு லாக் எக்ஸு பை இ பவர் எக்ஸு ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் லாக் எக்ஸ். ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னா dy பை dx ஈக்குவல் டு ஆக்சுவலி ஒய்ன்றது நமக்கு லாக் எக்ஸ் பை இ பவர் எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ லாக் எக்ஸ் பை இ பவர் எக்ஸ், இந்த இ பவர் எக்ஸை மேலே எடுத்துகிட்டு போனோம்னா இ பவர் மைனஸ் எக்ஸ் கிடைக்கும். இது லாக் எக்ஸு. இப்போ இதில் நம்ம யூவி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். யூ வச்சுட்டு விஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், விஏ வச்சுட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அதாவது யூ டிவி பை டிஎக்ஸ் ப்ளஸ் வி டியூ பை டிஎக்ஸ். அவ்வளோதான் இதனோட ஃபார்முலா, யூவி ஃபார்முலா. யூ இன்ட்டு வி இதுவும் நம்ம ஃபார்முலாவில் கொடுத்துருக்கோம். நமக்கு இங்கே ஃபார்முலாவிலேயே எழுதலை, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ யூ வச்சுட்டு விஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. இது வந்து யூன்னு எடுத்துக்கங்க, இதை வந்து வின்னு எடுத்துக்கங்க. யூவை வச்சுட்டு விஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. அப்புறம் லாக் எக்ஸ் விஏ வச்சுட்டு யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் வரும். அப்போ இந்த மைனஸ் இங்கே வந்துடும். இதுலேருந்து இ பவர் மைனஸ் எக்ஸை வெளியில் எடுக்கிறாங்க. வெளியில் எடுக்கிறப்ப நமக்கு இதில் 1/x வரும், இதில் மைனஸ் லாக் எக்ஸ் வரும். இதுக்கு அடுத்து இதனோட கண்டினியூஷன் இங்கே இருக்குது. இந்த 9th கொஷினோட கண்டினியூட்டி இங்கே இருக்குது. 8th கொஷினுக்கு அடுத்தது இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் 4 அப்படின்னா மாடுலஸ் அப்படின்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4 ஒரு வேல்யூ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 4 ஒரு வேல்யூ. நான் 4 விட கம்மியாக இருக்கக்கூடிய வேல்யூ மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4, 4 விட அதிகமாக இருக்கக்கூடிய வேல்யூ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 4. இதுக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு வேல்யூ பார்த்தோம்னா -1 வரும், இதுக்கு +1 கிடைக்கும். அதாவது என்னென்னா ஆக்சுவலி நம்ம இதை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், இதை கிடையாது. இதிலிருந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு, அப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது, எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 தான் வரும். டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸுன்றது டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் ஆகும், அது கேன்சல் ஆகி 1ன்ற வேல்யூ மட்டும் கிடைக்கும். அல்லது நம்ம எக்ஸ் பவர் என் ஃபார்முலா கூட யூஸ் பண்ணலாம். அதாவது டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 1 அப்படின்னா அதுக்கு என்ன கிடைக்கும், 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 1 - 1 கிடைக்கும். அப்போ எக்ஸ் பவர் -1ஓட வேல்யூ எக்ஸ் பவர் 1 - 1ஓட வேல்யூ 0. அப்போ நமக்கு 1 மட்டும் கிடைக்கும். வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் எடுத்துக்கலாம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் +1 கிடைக்கும்.
இதில் நம்ம f dash of 3 வேணும்னா அதே தான் கிடைக்கும். f dash of 5 வேணும்னா +1 கிடைக்கும். f dash of 3 அப்படிங்கிறது 4 விட கம்மியான வேல்யூ. f dash of 5ங்கிறது 4 விட அதிகமான வேல்யூ. அப்போ இதுக்கு +1 இதுக்கு -1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து f of x is equal to x minus 3 sin x. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலி நமக்கு இதிலிருந்து தான் எக்ஸைஸ் சம் ஆரம்பிக்குது. இது எல்லாமே நமக்கு எக்ஸாம்பிள் சம்ஸாக கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துங்க. f of x is equal to x minus 3 sin x. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 3 minus 3 into sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. அதே மாதிரி ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தோம்னா y equal to sin x plus cos x இருக்கு. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx equal to sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x, cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus sin x. அதே மாதிரி தேர்டு கொஸ்டின் f of x equal to x sin x. இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் x வச்சுட்டு sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x, sin x வச்சுட்டு x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இப்போ நமக்கு வரக்கூடிய ஆன்சர் இதுதான். அதே மாதிரி ஃபோர்த்து கொஸ்டின் y equal to cos x minus 2 tan x. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus sin x, minus 2 into tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant squared x, minus 2 into tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant squared x. அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டின் g of t equal to t cube into cos t. t cube into cos t கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இதுவும் u, இது vன்னு எடுத்துக்கிட்டோம்னா யூவை வச்சுக்கிட்டு v டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -sin t வரும். அந்த -sin t தான் முன்னாடி எடுத்துக்கிறாங்க. cos t வச்சுக்கிட்டு t cube டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3t² வரும். இதுவும் அது அந்த x power n ஃபார்முலா தான். t cube அப்படின்னா 3 into t power 3 minus 1, அப்போ 3t² வரும். இப்போ 3t cube t cube டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3t² கிடைக்குது. ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். இப்போ இதிலேருந்து t² வெளியில் எடுக்கிறாங்க. அப்போ நமக்கு 3 cos t, அதாவது இந்த டேர்ம் ஃபஸ்ட்டு வந்துடுது, இந்த டேர்ம் அடுத்ததாக வருது. 3 cos t minus t sin t கிடைக்குது. அடுத்தது 6th கொஸ்டின் g of t equal to 4 secant t plus tan t அப்படின்றது. இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். g dash of t equal to secant t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant tan t ஃபார்முலா, tan t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant square t, அதுவும் ஃபார்முலா. இப்போ இதிலிருந்து நம்ம secant t வெளியில் எடுத்தோம்னா 4 tan t plus secant t. அடுத்து 7வது கொஸ்டின் பார்த்தோம்னா y equal to e power x sin x. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இதுவும் uv ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இது u, இது vன்னு எடுத்துக்கிட்டோம்னா யூவை வச்சுக்கிட்டு vயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், vயை வச்சுக்கிட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். e power x into cos x ப்ளஸ் sin x வச்சுட்டு e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power x தான் கிடைக்கும். இப்போ இதிலேருந்து e power x வெளியில் எடுத்தோம்னா sin x ப்ளஸ் cos xன்றது கிடைக்கும். அடுத்தது 8th கொஸ்டின் பார்த்தோம்னா y equal to tan x by x. இதுலேயும் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், u by v ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். u அதாவது v into du by dx, v into du by dx minus u into dv by dx by v square அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது நமக்கு. u by v equal to அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம கொடுத்துருக்கோம். அதன்படி நம்ம இந்த சம்மை போடலாம். இப்போ இது v, யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant squared மைனஸ் யூவை வச்சுக்கிட்டு இந்த vயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 கிடைக்கும். அதாவது எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை v ஸ்கொயர்ன்றது x². அவ்வளோதான் நமக்கு ஆன்சர். அடுத்தது இதிலேருந்து 9th கொஸ்டின் பார்க்குறோம். நைன்த் கொஸ்டின் sin x by 1 plus cos x இருக்குது. இதுவும் u by v ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். u by v அதாவது dy by dx equal to u by v, v
v du by dx மைனஸ் u dv by dx by v ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதன்படி நம்ம 1 + cos x அப்படியே வச்சுட்டு sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x மைனஸ் sin x வச்சுக்கிட்டு 1 + cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x வரும் டிவைடட் பை v ஸ்கொயர்ன்றது 1 + cos x த ஹோல் ஸ்கொயர். இதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் நமக்கு எங்கே வருது அப்படின்னா இதில் கிடைக்குது. இப்போ cos x ஏதாவது இதை மல்டிபிள் பண்ணிக்கிட்டோம்னா cos x + cos square x இருக்குது. இதை டிஃப்ரென்ஷியேட் மல்டிபிள் பண்ணோம்னா sin square x by 1 + cos x த ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ இதிலிருந்து நமக்கு இந்த cos ஸ்கொயர் + sin ஸ்கொயர் வேல்யூ 1ங்கிறது ஆயிரும். அப்போ நமக்கு 1 + cos x மட்டும் வரும். கீழே 1 + cos x ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இப்போ இதனோட பவர் 1, இதனோட பவர் 2. இப்போ இதையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு 1/1 + cos x மட்டும் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் இருக்கக்கூடியதை நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதிக்கிங்க. மீதி இருக்கக்கூடியதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.